தம்பி கடை வாடகை என்னண்ணே ஆச்சு? தம்பி கடையில ஒண்ணும் யாருமே இல்லப்பா, கஷ்டமா இருக்கு. 2 நாள்ல உங்க வாடகை நான் கொடுத்து முடிச்சிடணும்ப்பா. கடை வாடகை 3ஆம் தேதிக்குள்ள கொடுக்கறதுனா கொடுங்க, இல்லைன்னா கடையை காலி பண்ணிக்கிங்க. எனக்கு இனிமேல் 3ஆம் தேதிக்குள்ள எனக்கு வாடகை வந்தானா பாத்துக்குங்க. நீங்க 6 மணிக்கு வருவே, எனக்கு வாடகை வரணும் பாத்துங்க. அம்மா அரிசி வேணுங்கய்யா. எவ்வளவுங்கய்யா? ஒரு பை அரிசி 1300 ரூபாங்கம்மா. ஒரு 500 ரூபா இருக்குங்கய்யா. சரிங்கம்மா. எனக்கு ஒரு பை கொடுங்க. சரிங்கம்மா. நாளைக்கு தரேங்கய்யா. கழிச்சுட்டு எதுவும் பணம் போட முடியுமானே? இப்ப கட்டுங்கண்ணே, 1 மாசம் கழிச்சு போட்டுக்கலாம். ஹலோ, கேக்குதாப்பா? வேணும் இல்லப்பா, இந்த கடைக்கெல்லாம் ஜாமான் வேற வாங்க வேண்டி இருக்கு. வாடகை 3ஆம் தேதி கொடுக்க வேண்டியது இன்னைக்கு 5ஆம் தேதிக்கு மேல ஆகி போச்சு. வாடகை கேக்குறாரு. பைனான்ஸ்காரர் வந்தாரு, பைனான்ஸ்காரன் கேட்டேன், ஒரு மாசம் ஆகும்ட்டாரு பணம் தர்றதுக்கு. அதனால பணம் மட்டும் இருக்குதாப்பா? சரிப்பா, இப்ப என்ன செய்யறேன்னா அந்த காதுல போட்டு கழட்டி வை, நான் வந்துட்டு இருக்கிறேன். வந்து அடகு வச்சுட்டு 1 மாசத்துல எப்படியா உனக்கு மீன் கொடுத்துறேன்ப்பா. சரிப்பா, இப்படியே வச்சிருப்பா, வந்துடுறேன். சரி, வாங்க மாப்பிள. வரேங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. எனக்கு இந்த பக்கம் சும்மா உங்களை பார்த்து போலாமா வந்தேன் மாமா. எனக்கு மாப்பிள தங்கச்சி நல்லா இருக்குங்களா? தங்கச்சிக்கு என்னங்க, அது நல்லா தான் இருக்குதுங்க. நான் தான் சும்மாரா இருக்கிறேன். எனக்கு மாப்பிளன்னு சொல்லி போட்டீங்க. அதான் மளிகை கடை வச்சிருந்தேன் மாமா. ஒன்னும் வியாபாரம் சரியில்லை, கடை போகுதுங்க. ஏன்னா இப்போ வச்சு வாடகை கொடுக்க வேண்டி இருக்குது. பேங்க்ல வேற லோன் போட்டிருந்தேன், இதுவரை எந்த பதிலுமே காணா. அதனால உன் தங்கச்சி என்ன பண்ணிட்டா, காதலுக்கு கழட்டி கொடுத்தா, இதை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்க மாமா. சரி மாப்பிள, அதெல்லாம் ஒண்ணும் போட்டு இல்லைங்க மாப்பிள. மளிகை கடை டெவலப் பண்ண ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மாப்பிள. கூட கொஞ்சம் காய்கறி, பால், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை கொஞ்சம் வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கடன் கொஞ்சம் குறைஞ்சிக்கும் மாப்பிள. தைரியமா செய்யுங்க மாப்பிள. சரி மாமா, நன்றி மாமா. என் முதல் நாயகன் நீ. சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. உங்கள் பேர் முருகேசனா? ஆமாம் சார். ஐயா உங்களுக்கு லோனு சேங்ஷன் ஆச்சுங்கய்யா? அப்படியா சார்? ஆமாம் சார். சார் ஃபெஸ்டிவல்னால ஒரு 4 நாளைக்கு லீவு சார். நீங்கள் வந்து 4 நாள் கழிச்சு கூட வாங்க சார். சரி சார். சார் நீங்கள் வரும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து தருங்க சார், மறக்காமல். தேங்க்யூ சார். ஓகே, வரேன் சார்.